அருமையான இடம். மேட்டுப்பாளையம் பக்கத்தில் உள்ள ஒரு இடம். இங்கேருந்து நேராக வீரப்பன் வாழ்ந்த பகுதின்னு சொல்கிறாங்க. அங்கே போகிறோம். இங்கே பாருங்க, கை காட்டுங்க. தளவாடி தமிழ்நாடு. நாம் தமிழர் கிளம்பியாச்சு புலி வேட்டைக்கு. பிருந்தாவனம் பிருந்தாவனம். அங்கே ஒரு பூவை பாருங்க, அருமையாக இருக்கு. அடிச்சு இது பண்ணி ஆனால் இது கர்நாடகா தான் இருக்குன்னு. கர்நாடகா தமிழ் வரலையே. வரேன் உட்காருங்க, ரெடி பண்ணுங்க, வரேன். அருமையாக இருக்கு பாருங்க. சத்தியமங்கலம் காடு. வீரப்பன் வாழ்ந்த பகுதின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதிகளில் தான். காட்டுக்குள்ள போய் உட்காந்து சாப்பிட கிளம்பியாச்சு. வீரப்பன் வாழ்ந்த இப்போ மலைப்பகுதி. வீரப்பன் காலடிப்பட்ட மண்ணில் அது எதுக்குள்ள ஒண்ணுதா இருந்தியா? எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இத பிடிச்சு பாருங்க. நல்லா தான இருக்கு. நல்லா நீட்டுங்க. இவ்வளோ நான் கொண்டு தின்ட்டு போங்க. காய் ஆமாம், பிரியிலண்டுங்க போடு. இந்த சப்பாத்தி இருந்தில் அதை விடுங்க. இது வந்து நம்ம பாட்டு போடுறோம்னா அதுதான் எடுத்து வைக்கேன். இல்லைங்க இல்லைங்க ஏற்கனவே தள்ளி கிலோ வந்து போட்டோ அடி செல்ஃபி போட்டோ அவ்வளோ பயங்கரமாக இருக்குண்ணே. செமத்தனமாக இருக்கு மலை. போட்டோ மலை மலை அண்ணாமலை. இதில் எண்ணெய் ஹில் ஸ்டேஷன் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஏரியா இன் தமிழ்நாடு. ஃபேண்டாஸ்டிக் ஏரியா. வீரப்பன் ஸ்டேயிங் ஏரியா. Veerappan stayed area. I think this area is Veerappan's area called. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் தூரிப்பாலம் அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். பாருங்கள், நான் சொல்கிறேன். மேட்டுப்பாளையம் தூரிப்பாலம் பாருங்கள். நான் பாருங்கள், தான் தூரிப்பாலம் அப்படிங்கிற ஒரு பாலம் நினைக்கிறேன். இந்த பாலத்துக்கு தாண்டி அந்த பக்கம் போனால் ஒரு ஆறு மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அதை பார்க்க போயிட்டுருக்குறோம். பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். இதுதான் தூரிப்பாலங்கிற ஒரு பெயர் பலகை. இது பாலம் பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. மலை ஏறி வரோம், நல்லா இருக்குது. இது ஃபுல்லாக பாலம் பாருங்கள். அது பூரா மலைங்க, நல்லா இருக்குது.
தூரி பாலம். இதுதான் தூரி பாலம். இது ஒரு ஓடை. ஓடான்னு சொல்லுவாங்க, ஆறுன்னு சொல்லுவாங்க. குரங்குலாம் போகுது பாருங்க. குரங்கு பெரிய மழையாக வருது. தூரி பாலமாக இதுக்கு பேர் தான் தூரி பாலம். பாருங்க தண்ணி அடிச்சுட்டு பீரை போட்டுருக்காங்க. மழை வந்தால் ஒதுங்க இடம் இருக்குல்ல. குரங்குகள் மேலே ஏறி கிடக்கு பாருங்க பாலத்தில். பாருங்க 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 அந்த பஸ்லாம் போகுது. நல்ல மழை வரும். அருமையாக இருக்கு. என்னங்க ஒரு குட்டி குரங்கு. குட்டி குரங்கு மேலே சாடிஞ்சாலும் சாடிடும் பிறகு குரங்கு. பாலம் பாலத்தை கடந்து போய்கிட்டு போக போகிறோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கு. இது வந்து தூரி பாலம். தூரி பாலம் வந்து 1925வது வருஷம் கட்டியிருக்காங்க. இந்த வருஷத்தோடு 100 வருஷம் ஆயிட்டு. கம்பீரமாக நிற்கிது. நல்லா பாருங்கள், 100 வருஷம் ஆச்சு இந்த பாலம். பாலம் 100 வருஷம் ஆச்சு. தூரி பாலம் 100 வருஷம் ஆச்சு. வெள்ளைக்காரங்க கட்டின பாலமாக அருமையாக இருக்குது. பாருங்க பாருங்க, டோல்நாக்கா. தூரி பாலத்தில் குரங்கு உட்காந்துருக்கு பாருங்க. அழகாக உட்காந்துருக்கு. அருமையாக உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி குரங்கு பாருங்க, அழகாக மேலே இருக்குது. ஒரு குட்டி குரங்கு பாருங்க. இது வந்து ஒரு ஆறு, மலையிலேருந்து வருது. அந்த பாலத்து சார்ந்த ஒரு ஆறு தான். ஒரு தண்ணி தான் போகுது. ஆனால் இப்போ நாங்கள் வந்திருக்கிற நேரம் பாருங்கள், நல்லா எனக்கு மழை பெய்ய போகுது. மழை அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா ரம்மியமாக இருக்குது. நீங்கள் இது காணொலியிலே பார்க்கலாம். பாருங்க, அழகாக மழை போகிறாங்க. எல்லோரும் குரூப் அண்ணா போய் போடுங்க பாருங்கள். அங்கே போட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. சமத்துவம், ஜனநாயகம், மதசார்பின்மை, மனிதநேயம் அனைத்து உள்ளடக்கிய மக்கள் நல சங்கம். வாழ்த்துக்கள், அருமை. இது உள்ள எங்கேயோ டீ குடிக்க போகிறாங்க உங்களுக்கு. இது என்னது, வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு இன்னொரு போட்டிருக்கு. வனத்துறை. இது வனத்துறைக்கு உள்ளே போகக்கூடியதுனால இங்கே உள்ள அனுமதி இல்லை. இங்கே ஒரு சாயக்கடை இருக்குது. ஒரு பஸ் வருது பாருங்கள், அரசாங்க பஸ்ஸு. அந்த தூரி பாலத்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. சாரதா என்ன பேர் இருக்குது, சாரதா பிரம்ம வித்யா கேந்திர அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அது நல்லா மலடி ஒரு ஓரமாக தான் இருக்குது. பாருங்கள், அருமையாக இருக்குது. பார்க்க எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது. இங்கே வாழ்கிற மக்கள் வந்து உண்மையிலேயே சொர்க்கத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. வந்தாச்சு, சுற்றிட்டு மறுபடியும் வண்டிகிட்டு வந்தாச்சு, கிளம்ப போகிறோம். தூரி பாலத்தை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள் எல்லோரும் இங்கே பாருங்கள். இப்படி பாருங்கள், தூரி பாலம். தூரி பாலம் 1925 கட்டின பாலத்தை பார்த்துட்டு வந்தாச்சு, கிளம்பியாச்சு. மறுபடியும் எல்லாரும் எங்கே போகிறோம்? சர்ச்சுக்கு போகிறோமா? என்ன டெண்டர்? ஏதோ பிளாக் டெண்டர். கருப்பு இடி, கருப்பு இடிக்கு போகிறோம். பார்க்க ரொம்ப பாருங்க, தேக்கு பாக்கு மரம் எல்லாம் இருக்குதான். எப்படி இருக்கு பாருங்க. கருப்பிடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கருப்பிடி காண தவறாதீர்கள். கருப்பிடி, கருப்பட்டி இல்லை ஐயா, கருப்பு இடி. இடியா? கருப்பு இடி. இடி என்றால் வானத்தில் இடிக்கும் அல்லவா, அந்த இடி. கருப்பாட்டு கருப்பாட்டு இடியும். யாருக்கு தெரியும் எதுக்கு எதனால அப்படி பேர் வச்சாங்க?
இடி வாங்கணும் தூரம் தேக்கு மரம் அந்த பாக்கு மரம். புரியனே இடி வாங்கணும் தான் தெரியும் எப்படி உள்ளது. இடி கருப்படி கருப்படி வெள்ளை இடி. பாருங்க இதுதான் பிளாக் டெண்டர். மேட்டுப்பாளையம் பிளாக் டெண்டருக்கு வந்திருக்கோம். இப்போ அங்கே பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம். நம்ம உள்ளே போக முடியுதான்னு தெரியல, சாயந்தரம் ஆகிட்டு, அதனால் உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. ஆனால் உள்ளே நிறைய கூட்டமாக இருக்குது, உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. இதுதான் மேட்டுப்பாளையம் மலையடி ஒரு ஓரத்தில் இருக்கிற பிளாக் டெண்டர். எல்லாருமே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி நாங்கள் வரக்கு நேரம் ஆகிட்டு, அதுபோக மழை வர பெஞ்சிட்டு கிடக்கு. அதுக்கு ஏற்றாலே ஒரு ஆரியாஸ் சைவம் ஹோட்டல் இருக்குது. பிளாக் டெண்டர் கருப்பீடின்னு சொல்லுவாங்க தமிழில். பாருங்கள் அங்கே ஒரு காதல் ஜோடி நிற்குது, இளங்காதல் ஜோடி நிற்குது. பாருங்கள் இளங்காதல். உள்ளே வந்தாச்சு பிளாக் டெண்டர். உள்ளே போக முடியாதான், அதனால் கொஞ்சம் அந்த நுழைவாயில் வர மட்டும் வந்து பார்க்கும். உள்ளே இவ்வளோ வண்டிகள் வந்து நிற்குது பாருங்கள். எவ்வளோ கார் நிற்குது உள்ள. மழை வந்த மாதிரி சரியான மனநிலையில் பார்க்க முடியல. நல்லா மனநிலையில் வந்தோம். நான் எவ்வளோ கார் உள்ள நிற்குது. அப்போ இது நம்ம காரை தான் வெளியே வந்து விட்டாச்சு. உள்ளே கொண்டு வரல. அந்த கருப்பு இடிங்கிறது அதான் பிளாக் டெண்டருடைய முக்கிய நுழைவாயில். இதுக்கு உள்ளே தான் பணம் கட்டி உள்ளே போகணுமா. பாருங்கள் சாயந்தரம் ஆகிட்டு இருந்தாலும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். எல்லா மக்களும் வெளியே வராங்க. இதுதான் உள்ள நுழைவாயில். மலையடி வாரம் இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாத்தையும் வெளியே அனுப்பி வச்சுருக்கேன். கவனிக்கிறாங்களே அவர் எங்க? இது என்னது? இது உள்ள இது என்னது? போங்க போட்டோ எடுங்க. இது உள்ளேயும் போய் போட்டோ எடுக்கிறாங்க எல்லாரும். பாருங்க அந்த நுழைவாயில் பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ். எல்லா மக்களும் வெளியே வராங்க. ஏன்னா 6 மணி ஆகிட்டோன்னே எல்லாம் வெளியே வராங்க. அங்கே பாருங்க நல்லா பூக்கள் வச்சு அப்படி அதை அருவமே பண்ணியிருக்காங்க. பாருங்க என்னாச்சு? பிளாக் டெண்டர் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வெளியே வந்தாச்சு. மாலை நேரம் அருமையாக இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. உள்ளே போக முடியல. நான் அந்த நுழைவாயில் வர தான் போக முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் வரக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால் அப்படி நுழைவாயில் வர போய் பார்த்துட்டு புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாலை நேரத்துக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருமையாக தான் இருக்குது. எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்கள். மேட்டுப்பாளையம் பிளாக் டெண்டர். டிக்கெட் கிடையாது. அங்கே ஒன்றும் கிடையாது. செக் பண்ணல. செக் போஸ்ட் அதில் டிக்கெட் கிடையாது. பஸ் எல்லாம் தான் போயிட்டு தான் இருந்துச்சு. டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் நான் பார்த்தேன். எடுத்தாலும் அங்கே ஒரு 20 ரூபா கொடுத்தோம்னா அதே மாதிரி எதாவது இருக்கும். அதில் செக் பண்ணிட்டு உள்ளே விட்டாமல் டிக்கெட் எடுக்காமல் நினச்சிட்டு பாலத்துக்கு
அந்த பக்கம் தான் செக் நடந்துச்சு. ஆமாம் அதான் பைசா வாங்கிட்டு இருந்தான் வாங்கின மாதிரி இங்க இல்ல ஆமாம் அதுக்கு பைசா வாங்கின மாதிரி இங்க பண்ணி இல்ல 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 இதுல செக்கிங் போகும். பைசா கொடுத்த மாதிரி ரொம்ப பேருக்கு போண்டான் யாரும் கொடுத்து இது வரை போகாமல் போகுது. அப்புறம் வந்து உதகமண்டலம் போய் வருது 30 கிலோமீட்டர் தானே உதகமண்டலம் வர ஆட்டு பிரியாணிப்பா ஆட்டு பிரியாணி சொன்னாங்களா நேற்றுக்கு ஆமாம் சிக்கன் மட்டன் பிரியாணி பிரியாணி சாப்பாட்டுல இவர் ரொம்ப கில்லாடி. சாப்பாடு எல்லாம் விதவிதமா பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாரு, பண்ணையும் செய்வாரு. பரிமாறதும் எல்லாத்துக்கும் தரமா பர்ஃபெக்டா பரிமாறுவாரு. அவருக்கு எந்த ஊர் அந்த எல்லாம் ஒரே ஒரு மிட்டார் தான் மிட்டாருக்குலாம் என்ன இருக்கும் ஒரே ஒரு மிட்டாருக்குலாம் மிட்டாதான் இருக்கலாம். ரெண்டு முட்டத்தில் 6 மற்றவங்க வந்து நமக்கு வேணும், நம்ம பிள்ளைகளுக்கு வேணும், குடும்பத்துக்கு வேணும், ஐயா அவ்வளவு வேணும் நினைப்பவ. இவர் அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் சமமா கொடுப்பாரு. அதே மாதிரி சோறு வாங்கி யாரு கேட்டாலும் அந்த ஃபங்க்ஷன்கள்ல இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் நாளும் கொடுத்து விட்டுருவாரு. அந்த இது பாலத்தை தாண்டியாச்சா? இல்ல இன்னும் பாலம் வருதையோ? இந்த இடத்துல என்ன 10 கிலோமீட்டர்ல கொடுத்தாரு நாட்டு கோழி நான் நினைச்சேன் வந்துட்டோம் நினைச்சேன். கல்லாறு அதான் நிறைய கல் கிடந்துல, அதான் கல்லாறு. கல்லாரில் போய் பகலையும் அவசனா எதுக்குனாக்கி அதுல அந்த உள்ள விட மாட்டான்னு சொன்னாங்களா, நிறைய அப்படி 2 பேர் வரவில்ல கொண்டு போட்டுருவாங்க. அதனாலதான் போலீஸ் வந்து தடை பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய கொலை நடக்கும். சரி சரி. ஆமாம் அதான் ஏதோ நமக்கு எங்கேயாவது தள்ளிட்டு வர்றது அந்த போய் அதனால சண்டை ஏதாவது சண்டையாகி அந்த உள்ள கொண்டு போட்டு போயிடுவாங்க. ஒரு குரூப் கூட்டு போவோம் அங்க அதுக்கு நீ அங்கே வேணா உட்காந்துருப்பானுவா இருக்கும். சைன் மலையில அவல எத்தனை கொலை நிறைய நடக்கும். அப்படிதான், அதனால தான் அடைச்சிட்டாங்க அப்படின்னா. கொஞ்சம் கொலை நடந்துருக்கு நம்ம பார்த்தேன். இப்படி இருந்து ஜாலியாக தான் விட்டுருக்காங்க. இப்போ ஆச்சரியம் தான். என்ன செய்ய முடியும், போகிறது போதான் விதினா இப்போ இப்படி தான் போகுது. ஆனால் இப்போ கண்காணிப்பில் இருக்கல தான் நிறைய பொண்ணு கிடக்கும். இந்த என்ன பின்னால் என்ன கிடக்கும் அது அங்கங்கே அது ஒரு பாட்டில் ஒன்று கிடந்து, அது அங்கங்கே தண்ணி பாட்டில் ஒன்று கிடந்து. இப்போ இங்கே இறங்கி நிற்போமா இல்லை வரும்போது பார்ப்போமா? நம்ம மேலே பார்த்துருந்தோம் குச்சியாக இருக்கிறதுனால பார்த்துருவோம். குளிச்சு தம்பி எல்லா இடம் எப்பவுமே குளிச்சா தான் இருக்குது. இப்போ வேண்டாங்க கொஞ்சம் மேல போட்டது. இதெல்லாம் நம்ம என்ன படம் கொண்டு காணிக்கி. டிக்கெட் எடுக்காமலண்ணா சரிதா டிக்கெட் எடுக்க வேண்டியது அப்புறம் உள்ள டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரன்ஸ் அதான் ஏன் நம்ம நேற்று அங்கே விட்டா ஒரு 20 ரூபாய் எவ்வளோ கேட்டானோல்ல, செக் போஸ்ட் இது இந்த இது நம்ம இதுதான் டோல் நாக்க மாதிரி தான். டோல் இருக்குண்ணே. இன்னும் இப்போ ரூபா வாங்கிட்டு விடுவாங்க. நான் பார்த்தோம்ல அங்கே பைசா வாங்கிட்டு வராங்க. இப்போ பைசா கணக்கா சொல்கிற எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? 20 ரூபா இருக்கும் 30 ரூபா இருக்கும். தான் கொடுங்க இப்போ எவ்வளோன்னு பார்ப்போம். அவ்வளோதான் இருக்கும். நான் போட்டு அப்படி 70 ரூபா போட்டுக்கணும். 70 ரூபா இப்போ இதில் கட் ஆகாமல் இருக்கும். கட்டாகும் அந்த கட்டையை போட்டுருக்கேன் இடையில. அப்போ கட்டாகும் கட்ட போட்டிருக்கான்ல. அப்போ இதில் கட் ஆகும் ஆகிட்டு போகும்.
மரங்களை பலப்படுத்தும். உதகை மண்டலம், உதகை. இப்போ எப்போ என்னடே போகணும், போங்கப்பா அர்ஜென்ட்டாக போகணும். போப்பா, ஓடு ஓடு ஓடு. போகிறோம் போ. எடுத்து போகணுமா? உனக்கு என்னன்னே தெரியல. சரிப்பா நீ போ. என்ன வயசு போலாரு வேற என்ன இல்லை, ஒரு வழியில் போகுது அப்படி மேலே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போமா இடம் பார்த்து அந்த பழம் தெரிய மாதிரி அதில் நின்னுங்க. வண்டியை விட்டுட்டு அந்த பக்கம் வேணா நிற்போம். பள்ளம் தெரிய மாதிரி அப்படி நம்ம நேரத்தை எடுத்தோம்ல. இது மேலேயும் தெரியாது கீழேயும் தெரியாதுல்ல. தெரிஞ்சில்லையா? பரவாயில்ல. எங்க தெரியுது? மரங்கள் ஃபுல்லா நிக்கி, எப்படி பள்ளம் தெரியும்? மேலே ஃபுல்லா மழை தெரியல. அங்க ஆனா அந்த முக்கு தெரியல. இது நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு. இங்கே நிற்க முடியாது, வண்டி விடுற மாதிரியும் இடம் இல்லை. இப்போ மேலே போனால் தெரியும். இப்போ மேலே போய் அங்கே வர போயிடும். 30 கிலோமீட்டர் தான் வந்துச்சுங்க. சரி, போகிற வரைக்கும் போட்டு வேற என்ன போய் சுற்றிலாங்க. இடம் கிடைக்காம போயிட்டு தான் போகிறது. ஒலி எழுப்புக. இங்கே போட்டு எடுக்க வாய்ப்பு இருக்கா? நாங்கள் வண்டி நிறுத்திருக்கானுவ. ஆனால் அங்கே போனவங்க தானே, அப்படின்னா தான் அந்த பள்ளம் தெரியும் உங்களுக்கு. வண்டி இதை போட்டு அங்கே போய் இறங்கி பார்ப்போம். உதகை மண்டலம். அங்கே பாம்பு அதெல்லாம் மடிச்சு கிளம்ப. காடு, நடு காட்டுக்குள்ள நிற்கிறோம். உள்ள பாருங்க, உதகை மண்டலம் காடு. உதகை மண்டலம் காடு. இது உள்ள தள்ளி நல்லா உள்ள போகுது.
அப்படி இங்கே வாங்க ஷூட்டிங் அப்படியே எடுத்து அப்படி சுற்றி சுற்றி ஒரே பக்கம் அப்படியே அப்படி சுற்றி வரணும், ஆளுக்கு வரணும், அப்படி நீங்கள் கேமராமேன் வரணும். காலையில் போயிட்டு அது ஒரு வண்டிக்காரங்க வந்தாங்களா? நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் போனோம். இதுவா குரங்கு கூட இருக்கிற மாதிரி குரங்கு கொஞ்சம் இதாக கொண்டு வந்துடும். இதாக பிஸ்கெட் நல்ல ஒரு குரங்கு வருது. குரங்கு பாருங்க, அங்கே பாருங்க எவ்வளோ குரங்கு வருதுங்க. இந்த பக்கம் பாருங்க நிறைய வருது. உதகை மண்டல மலை பாருங்க. அக்கா அக்காவா மலை 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 நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், ஐஃபோனும் நல்லா இருக்கு. ஒரு கால் பிடிச்சிக்கணும். மெதுவா பார்த்து போகும். போதும். ரொம்ப இது பண்ணாங்க, மேலே சாடிட்டு சொல்லிடுறோம். எடுக்க 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 வரேன். திரும்பும்போது அடி அது நல்லா இருக்கு. அதை எடுத்து தானே இல்லை, எடுத்து தான் வரேன். நல்லா இருக்குல்ல இடம். நல்லா இருக்கலாம் சீனரி சூப்பர். இந்த பொசிஷன் எடுத்துக்க கொஞ்சம் இதான் எடுத்தாச்சு, எடுத்து தான் வரேன். அவர் எடுத்துட்டு தான் இருக்காரு. அப்படியா? ஆமாம், ரவுண்ட் லைனாக வந்துட்டு அப்போ முன்னாடி என்ன வாங்க ஃபோட்டோ எடுக்கணும், அப்படி முன்னாடி வாங்க. அதான் முன்னாடி நீங்கள் ஆமாம், முன்னாடி நான் அந்த பக்கம் இருக்கேன். எதுவுமே அந்த போது போகிறது நாய் வண்டி பார்த்துருக்கேன். வெள்ளி யாரு இறப்பமான்னு முதல்ல எழுந்துருக்கோம், உட்காந்துருக்கணும். போகும்போது ஃபோன் பண்ணாரு அந்த ராஜி. நம்ம அங்கே வாரம் வாய்ப்பு கரெக்டாக வந்துருப்போம். வீட்டெல்லாம் தெரியல. நீங்கள் ஏதாவது குடிக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இளநீ இல்லைன்னா ஏதாவது மோர் இது குடிக்கிற மாதிரி. வாய் நம்ம வாய் நம்ம நமக்கு இங்கே குடிக்கலாம். நமக்கு இப்படி கரையில் நிற்கும் போது குடிக்கிற மாதிரி பாருங்க. இங்கே வைக்க முடியல. அப்படி எங்கே கிடையாது. சில நாள் அது தேன்ல வச்சுருங்க. இங்கே வைக்கப்படாது உங்களுக்கு. எப்படி இந்த அப்புறம் இது உள்ள கொண்டு நம்ம கட்சி நம்ம கொண்டு வந்த ஒரு தண்ணி பாட்டிலே பிடிக்கிட்டாங்க. இவங்க யார் பக்கம் விடுவாங்க? இளநீ கடாய். அதை எடுக்க நான் நீங்கள் எடுத்துக்கோ.
இளநீ கடை இளநீ குடிக்க வந்திருக்கோம் இப்போ.